ஒரு ஊரில் ஒரு ராஜா ராணி இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லையாம். அதுக்கப்புறமா தவம் இருந்து 5 குட்டி பாப்பா பிறகுதான். இந்த 5 குட்டி பாப்பாவும் ரொம்ப சேட்டை பண்ணுவாங்களாம். அதனால ராஜா தனக்கு தெரிஞ்ச ஒரு பெண் மந்திரவாதி கிட்ட 5 குழந்தைகளை வளர்க்க சொன்னார். அந்த இளவரசிகளும் ரொம்ப வளர்ந்து பெருசாகிறாங்க. வளர்ந்தது மட்டும் இல்லை, அந்த பெண் மந்திரவாதி கிட்ட மந்திரமும் கற்றுக்குறாங்க. இப்போ இந்த 5 பிரின்சஸும் ராஜாவோட பங்களாக்கு வந்துடுறாங்க. இந்த 5 இளவரசியும் நாட்டுக்கு வந்ததை ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுறாங்க. இந்த 5 இளவரசியும் அந்த கொண்டாட்டத்தை செலிப்ரேட் பண்ணுறாங்க. மக்கள் இந்த 5 இளவரசியும் வரவேற்று அவங்களுக்கு பரிசு பொருட்களை வாரி கொடுக்குறாங்க. அதில் ஒரு பரிசு பொருள் இளவரசிக்கு பிடிச்சு போயிடுச்சு. அதனால அதை ராணிக்கிட்ட சொல்கிறாங்க. அது என்ன பரிசு பொருள் அப்படின்னா, அது ஒரு ட்ரெஸ்ஸு. அந்த ட்ரெஸ்ஸு மாதிரி 5 இளவரசிக்கும் ஒரே மாதிரி வேணும் அப்படின்னு ராணிக்கிட்ட கேட்குறாங்க. ராணியும் உத்தரவு போடுறாங்க. கடைசி இளவரசி இந்த ட்ரெஸ்ஸை போட்டதும் இப்படி தான் இருந்ததாம். 5 இளவரசியும் ஆர்டர் பண்ணின லெஹங்கா அரண்மனைக்கு வந்துருச்சு. 5 இளவரசியும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அந்த லெஹங்காவை பார்த்து. 5 இளவரசியும் இந்த லெஹங்காவை கொண்டாட்டத்துக்கு போட போகிறாங்களாம். அன்னைக்கு நைட்டு அரண்மனையில் ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்துச்சு. மறுநாள் கோலாகலமாக கொண்டாடலான்னு இருந்த அன்னைக்கு நைட்டு என்ன நடந்தது தெரியுமா? அந்த ட்ரெஸ்ஸு தானாக நடக்குது. அந்த லெஹங்காலேருந்து ஒரு பேய் வெளியில் வந்து அரண்மனையில் உலாவிட்டுருக்கு. அதை அந்த கடைசி இளவரசி பார்த்துடுறாங்க. லெஹங்கா பிரின்சஸை 5 இளவரசியும் பார்த்து 5 இளவரசியும் அந்த லெஹங்கா பேயை பார்த்து பயந்துட்டாங்க. அந்த லெஹங்கா பேய் 5 இளவரசியும் பார்த்து வந்து அவங்க இருக்கிற ரூமோட கதவை சாத்திடுது. அதனால 5 இளவரசியும் அதை பார்த்து பயந்துட்டாங்க ரொம்பவே. இப்போ அந்த லெஹங்கா பேய் 5 இளவரசி மாதிரி மாறுது. 5 லெஹங்கா பேயும் இளவரசி மாதிரி மாறி ராஜா கிட்ட போய் பேசுகிறாங்க. இதை இளவரசி பார்த்து பயப்படுறாங்க. உண்மையான இளவரசிகளுக்கு மட்டும்தான் தெரியும் பேய் வந்து இருக்குது அப்படின்னு. ஆனால் ராஜாவுக்கு தெரியல. இளவரசிகள் கத்துறாங்க. இளவரசிகளோட ரூம் கதவு சாத்தினால ராஜாவுக்கு அது கேட்கல. லெஹங்கா பேய் ராஜாவை ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. ராஜாவும் தன்னோட மகள்கள் அப்படி நினச்சிட்டு நம்பி அந்த இளவரசிகளோட சேர்ந்து போகிறாரு. அந்த காட்டில் ராஜாவை தனியாக விட்டுடுறாங்க அந்த 5 லெஹங்கா பேய். ராஜாவை காட்டுக்குள்ளே அந்த 5 பேயும் கொல்லலான்னு வருது. அதை தெரிஞ்சுக்கிட்ட 5 இளவரசியும் ராணியோட உதவியோட அந்த அரண்மனையை விட்டு வெளியில் வந்து ராஜாவை காப்பாற்றுறாங்க. சின்ன வயசுலேயே ராணிகள் மந்திரங்கள் நிறைய கற்றுக்கிட்டனால அந்த லெஹங்கா பேயை ராஜாவை காப்பாற்றி இப்போ சந்தோஷமாக வாழ்கிறாங்க.